ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்ம வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் புரோட்டோகால்ஸ் பத்தி தான் பார்த்துட்ருக்கோம். அதுல நாய்ஸி சேனலுக்கான புரோட்டோகால்ஸ்ல ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டாப் அண்ட் வெயிட் ஏஆர்கியூ புரோட்டோகால் பத்தி பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்துட்டு கோ பேக் என் ஏஆர்கியூ புரோட்டோகால் பத்தி தான் பார்க்க போறோம். கோ பேக் என் ஏஆர்கியூ புரோட்டோகால். ஸோ இது வந்து ஸ்லைடிங் விண்டோ புரோட்டோகாலோட ஒன் ஆஃப் த டைப் தான். ஸோ ஸ்லைடிங் விண்டோ புரோட்டோகால் அப்படின்னா என்ன? அதோட ஒர்க்கிங் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி போன வீடியோல பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கிளியரா புரியும். ஸோ கோ பேக் என் ஏஆர்கியூ புரோட்டோகால் இஸ் அ டைப் ஆஃப் ஸ்லைடிங் விண்டோ புரோட்டோகால். ஸோ இதுல n அப்படிங்கிறது வந்து சென்டர் விண்டோவோட சைஸ். ஸோ என்னோட வேல்யூ பொறுத்து தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு எத்தனை ஃப்ரேம்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்போ சப்போஸ் என்னோட வேல்யூ வந்து 3 அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல 3 ஃப்ரேம்ஸ் வந்து அட் அ டைம்ல டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகேயா? ஸோ அதுதான். அடுத்ததா ரிசீவர் விண்டோ சைஸ் வந்து ஆல்வேஸ் 1. ஸோ கோ பேக் அண்ட் ஏஆர்கியூ புரோட்டோகால் பொறுத்த வரைக்கும் ரிசீவர் விண்டோ சைஸ் வந்து எப்பவுமே 1ஆ தான் இருக்கும். So in go back and ARQ protocol, multiple frames can be sent before receiving the acknowledgement, but the receiver can buffer only one packet. ஸோ கோ பேக் என் புரோட்டோகால் பொறுத்த வரைக்கும் நீங்க மல்டிபிள் ஃப்ரேம்ஸை வந்து அட் அ டைம்ல சென்ட் பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு சென்டர் விண்டோ சைஸ் வந்து என்னவோ அவ்வளோ ஃப்ரேம்ஸ் வந்து உங்களால அட் அ டைம்ல சென்ட் பண்ண முடியும். ஆனா ரிசீவர் வந்து ஒரு ஃப்ரேமை மட்டும்தான் பஃபர் பண்ணி கொடுக்கும். So the sender has to keep the copy of sent frames until acknowledgement arrives. So ஒரு ஃப்ரேம்க்கான acknowledgement வந்து வர வரைக்கும் சென்டர் வந்து அந்த ஃப்ரேமோட காப்பியை வந்து வச்சிருக்கும். ஸோ அதுதான். If the acknowledgement is not arrived before the timer expires, all the frames in the current window are retransmitted. ஸோ இதுதான் வந்து go back and ARQ protocol அப்படிங்கிறது. இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு ஃப்ரேமோட அக்னாலேஜ்மெண்ட் வரதுக்குள்ள டைமர் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கரண்ட் விண்டோல இருக்கிற எல்லா ஃப்ரேமையுமே சென்டர் வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் த அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் இஸ் குமுலேட்டிவ் and it defines the sequence number of the next frame expected to receive. ஸோ இதுல அக்னாலேஜ்மெண்ட் வந்து குமுலேட்டிவா இருக்கும். அதாவது இப்போ உங்களுக்கு 2 அப்படிங்கிற பாக்கெட் வந்து ரிசீவ் ஆகுது ரிசீவர்ல அப்படின்னா ரிசீவர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு அக்னாலேஜ்மெண்ட் வந்து சென்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அந்த அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் வந்து 3ஆ இருக்கும். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா 2 அப்படிங்கிற பாக்கெட் வந்து ரிசீவ் ஆயிருச்சு. அதுக்கு அடுத்ததா சென்டர் வந்து 3 அப்படிங்கிற பாக்கெட்டை வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே? ஸோ இதுதான் வந்து குமுலேட்டிவ் அக்னாலேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹியர் த சீக்வன்ஸ் நம்பர்ஸ் ஆர் இன் மாடுலோ 2 பவர் m. ஸோ இதுல சீக்வன்ஸ் நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பவர் m அப்படிங்கிற மாடுலோல வந்து இருக்கும். ஸோ இதுல m அப்படிங்கிறது சைஸ் ஆஃப் சீக்வன்ஸ் நம்பர் ஃபீல்ட் இன் பிட்ஸ். ஸோ இப்போ ஒரு ஃப்ரேம்ல வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ் நம்பர் எங்க இருக்கும்? அந்த ஃப்ரேமோட ஹெட்டர்ல தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஹெட்டர் வந்து அந்த சீக்வன்ஸ் நம்பருக்குன்னு ஒரு பர்ட்டிகுலர் பிட்ஸை தான் வந்து அலோவ் பண்ணியிருக்கும். ஸோ அதை தான் நம்ம எம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சீக்வன்ஸ் நம்பர்ஸோட மாடுலோ வந்து 2 பவர் எம்ல வந்து இருக்கும். ஸோ த ரேஞ்ச் ஆஃப் சீக்வன்ஸ் நம்பர் வந்து 0ல இருந்து 2 பவர் எம் மைனஸ் 1ஆ இருக்கும். ஸோ த சென்டிங் விண்டோவோட சைஸ் வந்து 2 பவர் எம் மைனஸ் 1ஆ இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இஃப் எம் ஈக்குவல் டு 2. ஸோ எம் வந்து 2ஆ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ் நம்பர் எப்படி இருக்கும்? சீக்வன்ஸ் நம்பரோட மாடுலோ 2 பவர் எம்மா. ஸோ 2 பவர் 2 ஈக்குவல் டு 4. ஸோ எம்மோட வேல்யூ 2ஆ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ் நம்பர்ஸ் வந்து 4 இருக்கும். அதாவது அதோட பைனரி ஃபார்ம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 00 01 10 11. ஸோ இதுதான் வந்து அதோட பைனரி சீக்வன்ஸ். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரேமோட ஹெட்டர் வந்து அந்த சீக்வன்ஸ் நம்பருக்கு 2 பிட்டை தான் அலோவ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு 2 பவர் 2 இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ 4 சீக்வன்ஸ் நம்பர்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதோட பைனரி சீக்வன்ஸ் தான் இது 00 01 10 11 அப்படிங்கிற சீக்வன்ஸ்ல அந்த சீக்வன்ஸ் நம்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த சீக்வன்ஸ் நம்பரோட ரேஞ்ச் வந்து 0ல இருந்து 3 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த சென்டிங் விண்டோட சைஸ் வந்து 3. ஓகேயா? ஸோ இதை வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கோ பேக் என் ஏஆர்கியூ புரோட்டோகாலோட ஒர்க்கிங் பார்க்கலாம். ஸோ இங்க வந்து நமக்கு எம்மோட வேல்யூ 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ் நம்பர்ஸ் என்ன இருக்கும்? 2 பவர் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 8ஆ? ஸோ சீக்வன்ஸ் நம்பரோட ரேஞ்ச் வந்து 0ல இருந்து 7 வரைக்கும் இருக்கும்.
விண்டோவோட சைஸ் வந்து 7. ஓகேயா? ஸோ இதுதான் நம்ம சென்ட் பண்ண போற ஃப்ரேம்ஸு. இதுல உங்களுக்கு சீக்வென்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா, 0ல இருந்து 7 வரைக்கும் இருக்கு. ஸோ இதே மாரி தான் உங்களுக்கு கன்டினியூஸா ரிப்பீட் ஆயிட்டே வரும். ஸோ இதுல விண்டோ சைஸ் வந்து 7 இல்லையா? ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல 7 ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு லைனா சென்ட் ஆகும். ஸோ 0ல இருந்து 6 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட்டே வந்து சென்ட் ஆயிரும். ஸோ இதுல பாருங்க சென்டர், இது ரிசீவர். ஸோ ஃபர்ஸ்ட்டு 7 ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு லைனா சென்ட் ஆயிருச்சு. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம். நம்ம எத்தன ஃப்ரேம்ஸ வந்து சென்ட் பண்ணாலும், ரிசீவர் வந்து ஒரு ஃப்ரேம மட்டும் தான் பஃபர் பண்ணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு 0 அப்படிங்கிற ஃப்ரேம்க்கான அக்னாலெட்ஜ்மென்ட் வந்து வரும். ஸோ இந்த அக்னாலெட்ஜ்மென்ட்ட வந்து சென்டர் ரிசீவ் பண்ண உடனே, அடுத்த ஃப்ரேம வந்து சென்டர் வந்து சென்ட் பண்ணிரும். ஸோ அடுத்த ஃப்ரேம் என்ன? ஃப்ரேம் வந்து 7. ஸோ அடுத்தது 7 அப்படிங்கிற ஃப்ரேம சென்டர் வந்து சென்ட் பண்ணிடும். ஸோ ஃப்ரேம் 7 வந்து சென்ட் ஆன உடனே, ஸோ இந்த விண்டோ என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே மூவ் ஆகும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு 0 அப்படிங்கிற ஃப்ரேம்க்கான அக்னாலெட்ஜ்மென்ட் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃப்ரேம் 1 டூ 7க்கான அக்னாலெட்ஜ்மென்ட் வந்து இன்னும் வரல. அடுத்ததா ஃப்ரேம் 1க்கான அக்னாலெட்ஜ்மென்ட் வந்து வரும். ஸோ சென்டர் வந்து அந்த அக்னாலெட்ஜ்மென்ட்ட ரிசீவ் பண்ண உடனே அடுத்த ஃப்ரேம். ஸோ அடுத்தது என்ன? ஃப்ரேம் 0 இல்லையா? ஸோ ஃப்ரேம் 0 வந்து சென்டர் வந்து சென்ட் பண்ணிடும். ஓகேயா? ஸோ இந்த ஃப்ரேம் 0 சென்ட் ஆனதுக்கப்புறம், ஸோ ஆஸ் யூசுவல் உங்களுக்கு ஸ்லைடிங் விண்டோ வந்து அப்படியே மூவ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் 2க்கான அக்னாலெட்ஜ்மென்ட் வந்து வரணும் இல்லையா? இப்போ சப்போஸ் அந்த அக்னாலெட்ஜ்மென்ட் வந்து வரல அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு 2 அப்படிங்கிற ஃப்ரேம் வந்து லாஸ் ஆயிருக்கலாம். அப்படி இல்லன்னா அக்னாலெட்ஜ்மென்ட் லாஸ் ஆயிருக்கலாம். எப்படியோ உங்களுக்கு அந்த அக்னாலெட்ஜ்மென்ட் வந்து சென்டருக்கு வரல அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் வந்து டைமர் எக்ஸ்பயர் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ டைமர் வந்து எக்ஸ்பயர் ஆன உடனே சென்டர் என்ன நினைச்சுக்கும் அப்படின்னா, சப்போஸ் அந்த ஃப்ரேம் வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுட்டு, இந்த கரண்ட் விண்டோல இருக்கிற எல்லா ஃப்ரேமையுமே திரும்பவும் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணிடும். ஓகேயா? ஸோ இந்த கரண்ட் விண்டோல என்னென்ன ஃப்ரேம்ஸ் இருக்கு? 2ல இருந்து 0 வரைக்குமான எல்லா ஃப்ரேம்ஸையுமே வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணிடும். ஓகேயா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஃப்ரேம் 2ல இருந்து ஃப்ரேம் 0 வரைக்கும் திரும்பவும் ரீட்ரான்ஸ்மிட் ஆயிடும். ஸோ இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்றப்போ, இதெல்லாம் ஆல்ரெடி வந்து ரிசீவர்ல ரிசீவ் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ ரிசீவர் வந்து அந்த எல்லா ஃப்ரேம்ஸையுமே வந்து டிஸ்கார்ட் பண்ணிடும். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து கோ பேக் என் ஏஆர்கியூ புரோட்டோகால். ஸோ இந்த புரோட்டோகால் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் வந்து லாஸ் ஆனாலுமே, அந்த கரண்ட் விண்டோல இருக்கிற எல்லா ஃப்ரேமையுமே சென்டர் வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும். So here the sender goes back and resends all the frames in the current window. Hence the protocol is called go back n protocol. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் விண்டோ. ஸோ இது வந்து சென்ட் விண்டோவோட சைஸு. ஸோ இதுல இந்த விண்டோக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரேம்ஸ் சென்ட் அண்ட் அக்னாலெஜ்ட். ஸோ இந்த 2 ஃப்ரேம்ஸுமே சென்ட் ஆயிருச்சு அண்ட் அதுக்கான அக்னாலெட்ஜ்மென்ட் வந்துருச்சு. ஸோ அடுத்தது இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே இந்த கரண்ட் விண்டோக்குள்ள இருக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாமே சென்ட் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கான அக்னாலெட்ஜ்மென்ட் வந்து இன்னும் வரல. அண்ட் அடுத்தது இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே இன்னும் சென்ட் ஆகவே இல்ல அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ இது வந்து சென்ட் விண்டோ. அடுத்தது ரிசீவ் விண்டோ. ஸோ இந்த புரோட்டோகால் பொறுத்தவரைக்கும் நமக்கு ரிசீவ் விண்டோவோட சைஸ் வந்து எப்பவுமே 1 தான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம எவ்வளோ ஃப்ரேம்ஸ வந்து சென்ட் பண்ணாலுமே, ரிசீவர் வந்து ஒரு ஃப்ரேம மட்டும் தான் உங்களுக்கு பஃபர் பண்ணி அதுக்கான அக்னாலெட்ஜ்மென்ட் வந்து சென்ட் பண்ணும். ஸோ இதுல உங்களுக்கு இந்த ரிசீவர் விண்டோக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஃப்ரேம்ஸ் வந்து ரிசீவ்ட் அண்ட் அக்னாலெட்ஜ்ட். ஸோ இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிருச்சு அண்ட் அதுக்கான அக்னாலெட்ஜ்மென்ட்டும் வந்து சென்டருக்கு சென்ட் பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா இந்த கரண்ட் விண்டோல இருக்கிற ஃப்ரேம் வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரேம். ஸோ அடுத்ததா வரப்போற ஃப்ரேம் தான் இந்த கரண்ட் விண்டோல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஃப்ரேம்ஸ் தட் கேனாட் பி ரிசீவ்ட். ஸோ ஸ்லைடிங் விண்டோ வந்து மூவ் ஆனாதான் அந்த ஃப்ரேம்ஸ் வந்து ரிசீவ் ஆகும் இல்லையா? ஸோ இவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து சென்ட் விண்டோ அண்ட் ரிசீவ் விண்டோ. ஸோ கோ பேக் என்னோட டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு ஃப்ரேம் வந்து ரிசீவ் ஆகல அப்படின்னாலுமே அந்த என்டையர் கரண்ட் விண்டோவுமே வந்து ரீட்ரான்ஸ்மிட் ஆகும் இல்லையா?
ஸோ, இதனால உங்களுக்கு நெட்வொர்க் கன்ஜெஷன் வந்து வரும். ஸோ, அதனால உங்களுக்கு நெறைய பாக்கெட்ஸ் வந்து லாஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, இது வந்து இந்த கோ பேக் என் புரோட்டோகாலோடைய ஒரு பெரிய ட்ராபேக். ஸோ, இதுக்காக நம்ம இன்னொரு புரோட்டோகால்க்கு வந்து போறோம். ஸோ, அதுதான் வந்து செலக்டிவ் ரிப்பீட் புரோட்டோகால். ஸோ, அந்த புரோட்டோகால் பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.